Fresh is better. Open, pour, have fun. V-Star and Merciless Ice Cream presents behind its Golden Mike musical concert, supported by quality food products, Kiddex Baby Scooby, Kerala Matrimony and Chicken. Powered by Ed Abroad, B Craft, Willy White Toothpaste, Dopanit Coaching, Valavana Easy Money. Radio partner, Red FM 93.5. தலைநகர் சென்னையில மிக முக்கியமான ஒரு அங்கமா கருதக்கூடிய ஒரு பகுதி தான் மெரினா பீச். மெரினா பீச்ல இருந்து பெசநகர் பீச் வரைக்கும் ரோப் கார் சேவை வரப்போதாம்பா. எனவே இதை குறித்து மத்திய அரசு அதிகாரிகள் இதுக்கான ஆய்வு மேற்கொண்டுட்டு இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இந்த ரோப் கார் வேற எங்கெங்கெல்லாம் வரப்போகுது, என்ன ஏதுன்றத கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. சிங்கார சென்னை 2.0 இந்த திட்டத்தின் கீழ் சென்னையில டூரிஸ்ட் பீப்புளை அட்ராக்ட் பண்ணக்கூடிய விதமா நிறைய சிறப்பம்சங்களையும் சென்னையும் டெவலப் பண்ணிட்டே வராங்க. அதுல ஒரு அங்கமா தான் சென்னை மெரினா பீச்ல இருக்கக்கூடிய லைட் ஹவுஸ்ல இருந்து பெசநகர் பீச் வரைக்கும் கிட்டத்தட்ட 4.6 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த ஒரு ரோப் கார் சேவை வர இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. நாடு முழுவதும் 10 இடங்கள்ல 90 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ரோப் கார் சேவையை தொடங்கலான்னு மத்திய அரசு கடந்த வருஷம் அறிவிச்சதா கூறப்படுது. அதன்படி தமிழ்நாட்டுல சில இடங்கள்ல ரோப் கார் சேவையை அமைக்கலான்னு பிளான் பண்ணாங்க. முதல் கட்டமா தமிழகத்துல பழனியில இருந்து கொடைக்கானல் வரைக்கும் 12 கிலோமீட்டர் தொலைவுல ரோப் கார் சேவையை பிளான் பண்ணாங்க. மத்திய அரசு மற்றும் மாநில அரசுடைய பங்கேற்போட 500 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வரலான்னு செயல்பாட்டுக்கான அறிவிப்பை வெளியிட்டதா கூறப்படுது. ஆனா இந்த ஒரு திட்டத்துக்கு சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் நிறைய பேர் கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சதா கூறப்படுது. இந்த நிலையில தான் கலங்கரை விளக்கத்துல இருந்து பெசநகர் இடையே 4.6 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் ரோப் கார் சேவை அமைக்க மத்திய அரசு ஆய்வு செஞ்சுட்டு இருக்கிறதா இப்ப தகவல்கள் வெளியாயிருக்கு. அதே அந்த வியூ பாயிண்ட் பாருங்க, மெரினா பீச்ல இருந்து கடற்கரை ஓரமா பெசநகர் வரைக்கும் ரோப் கார் சேவை அமைக்கலான்னு பிளான் பண்றாங்களாம். அந்த ரோப் கார்ல மேல உட்காந்துக்கிட்டு செல்ஃபி ஸ்டிக்ல ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பறக்கிறோம், மேல பறந்துகிட்டே வரோம் அப்படின்னு வீடியோ எடுத்துனே போலாம். இவ்வளவு ஏன் இன்னைக்கு நாங்க எதாச்சியா ரோப் கார்ல வந்துகிட்டு இருக்கும் போது கூட சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த ரோப் கார் சேவைக்கான சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரிக்கும் பணியில மத்திய அரசு இப்ப தொடங்கி இருக்கிறதா தகவல்கள் வெளியாயிருக்கு. இது தொடர்பா புவிசார் தொழில்நுட்பம் உள்ளடங்கிய பல்வேறு பொறியாளர்கள் ஆய்வை மேற்கொண்டு வராங்களாம். மேலும் சுற்றுச்சூழலை பேஸ் பண்ணி தான் இந்த ரோப் கார் அமைக்கப்படும், அதுக்கான ரிசர்ச்சுமே இப்ப மேற்கொண்டு இருக்கிறதா கூறப்படுது. எனவே 6 மாசத்துக்குள்ள முழுமையான ஆய்வு அறிக்கை தாக்கல் செய்யப்படும் அப்படின்ற விஷயமும் குறிப்பிட்டிருக்காங்க. எனவே சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் சென்னை மாநகராட்சியை அழகுபடுத்தக்கூடிய விதமா இந்த திட்டம் மேற்கொள்ளப்படலாம்னு தகவல்கள் வெளியாயிருக்கு. லைட் ஹவுஸ்ல போட்ட ரோப் கார்ல ஏறி பெசநகர் பீச் வரைக்கும் அப்படியே ஜாலியா டிராவல் பண்றது நினைச்சாலே வேற லெவல்ல இருக்கே அப்படின்னு நெட்டிசன்ஸ் இந்த தகவலை கேள்விப்பட்ட உடனே பூரிச்சு போயிருக்காங்க. இந்த தகவலை பத்தி உங்களோட கருத்துக்களை தினேஷாகி என் கூட கமெண்ட்ல தெரிவிங்க. பிள்ளைராடு கையில் தாங்கி நின்னது நிமி நிமி நிமிதா நிமி நிமி நிமிதா நிமி நிமி நிமிதா நிமி நிமி நிமிதா நிமி 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 Fresh is paneer, rich in protein, soft, fresh and fun.